الحمد لله رب العالمين رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم جل وعظم أهل بيت أطهار سيدنا إمام الدارين علي موسى رضا عليه الصلاة والسلام أفاض علينا البركات منه دهر الداهر آمين. நாயகம் அவர்களின் மீலாது ஷரீஃப் மௌலீது முபாரக் உடைய தினமாகும் துல்காதா மாதம் பிறை 11வது லைலத்து ஷரீஃப் 11வது யோம முபாரக் சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஜ்தஹிதீன்களான இமாம் அபு ஹனீஃபத்துல் கூஃபி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இமாமுல் ஹிஜ்ரா மாலிக் இமாம், இரண்டு பெரும் இமாம்கள் முஜ்தஹிதீன்களுடைய முர்ஷிதான கிப்லாவான கௌஸான இமாம் மாலிக் இமாம் ஹனஃபி ரெண்டு பேருக்கும் முர்ஷித் முரப்பி கிப்லா சையதுனா சையதுல் ஆலம் இமாம் ஜாஃபர் அஸ்-சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ஹனஃபி இமாமுடைய முர்ஷித் முரப்பி, மாலிக் இமாமுடைய முர்ஷித் முரப்பி. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துங்கிறது இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார் ஷரீஃபை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்குது. மாஷா அல்லாஹ். ஹனஃபி இமாம் இல்லாம அஹ்லு சுன்னத் ஜமாஅத் வருமா? மாலிக் இமாம் இல்லாம அஹ்லு சுன்னத் ஜமாஅத் வருமா? ஹனஃபி இமாமையும் மாலிக் இமாமையும் கபூல் செய்யாதால என்ன சுன்னியே அல்ல, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அல்ல. ஹனஃபி இமாமையும் மாலிக் இமாமையும் என்ன ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தே கிடையாது. காரணம் என்ன? இப்ப நம்முடைய இமாம் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, ஷாஃபி இமாமுடைய முர்ஷித் யாரு? ஷாஃபி இமாமுடைய இமாம் யாரு? மாலிக் இமாம். மாஷா அல்லாஹ். ஷாஃபி இமாமுடைய தில்மீது ஹம்பலி இமாம் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப மாலிக் இமாம் மாஷா அல்லாஹ் ஹம்பலி இமாமுடைய முர்ஷிதான ஷாஃபி இமாமுடைய முர்ஷித். அப்ப ஹம்பலி இமாமுக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் யாரு? கௌசுல் ஆலத்தோட இமாம். கௌசுல் ஆலம் ஹம்பலி மذஹபுக்காரங்க எஜமா விளங்குதா? கௌசுல் ஆலம் ஹம்பலி மذஹபுக்காரங்க மாஷா அல்லாஹ். கௌசுல் ஆலம் ஹம்பலி ஹனாபலி ஃபிக்ஹ் எழுதிருக்கிறாங்க. கௌசுல் ஆலம் மாஷா அல்லாஹ் ஹம்பலி மذஹபுடைய பெரிய ஃபகீஹுல் அஸ்ர் மாஷா அல்லாஹ் யாரு? கௌசுல் ஆலம் முஹித்தீன் சையத் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் மாஷா அல்லாஹ். ஹம்பலி மذஹபுடைய சட்ட திட்டங்கள் சட்ட அனுஷ்டானங்கள் ஹம்பலி மذஹபுடைய அஹ்காம்கள் குறித்து மாஷா அல்லாஹ் என்ன ஃபிக்ஹ் கிதாபே கௌசுல் ஆலம் எழுதிருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அப்ப கௌசுல் ஆலத்தோட இமாம் யாரு? ஹம்பலி இமாம். ஹம்பலி இமாமுடைய முர்ஷித் யாரு? இமாம் யாரு? ஷாஃபி இமாம். ஷாஃபி இமாமுடைய முர்ஷித் யாரு? இமாம் யாரு? மாலிக் இமாம். மாலிக் இமாமுடைய முர்ஷித் யாரு? இமாம் யாரு? முரப்பி யாரு? மௌலா யாரு? சையதுனா சையதுல் ஆலம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பார் ஷரீஃபை போய் என்ன சுத்தாம சுன்னத் வல் ஜமாஅத்தே கிடையாது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தோட இமாம் என்கிற ஹனஃபி இமாம் டைரக்டா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹிதமத்துல 2 வருஷம் ஹிதமத்திலேயே முழுக்கத்தான குர்பான் ஆக்குனவங்க. 2 வருஷத்துக்கும் அதிகமாக இருப்பாங்க. ஆனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. அதனால இல்லை. விளங்குச்சா? புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் நாம இன்னைக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல
எத்தனையோ மதுஹபுகள் இருந்துச்சு, புரிஞ்சா? மஷ்ஹூரா பிரபலமா இருக்கிறது இந்த 4 மதஹபு தான். அவுசாயி இமாமுடைய மதஹப் இருந்துச்சு, அது சுன்னத் ஜமாத்து தான். இமாம் சுஃபியான் சௌரியுடைய மதஹப் இருந்துச்சு, அது சுன்னத் ஜமாத்து தான். தாவூது தாயியுடைய மதஹப் இருந்துச்சு, அது சுன்னத் ஜமாத்து தான். இதுல முக்கிய விஷயம் என்னன்னா, சுஃபியான் சௌரி இமாம் முஹம்மது சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய खादिम तिलमीद मुरीद माशाअल्लाह. दाऊद ताई इमाम जाफर सादिक अलैहिस्सलातुடைய खादिम गुलाम मुरीद तिलमीद माशाअल्लाह. அப்போ இஸ்லாமிய லோகத்தை எடுத்தோம்னு சொன்னா, இஸ்லாமிய வேர்ல்டுல எங்கேயோ ஒரு மூலையில முடுக்கல குண்டு சட்டில இல்ல, இஸ்லாமிய லோகத்துல இஸ்லாமிய வேர்ல்டுல மாஷாஅல்லாஹ் சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் என்ன மிகப்பெரிய சூப்பர் பவரோட இருக்கிறாங்க மாஷா. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கலீமால் பிஷார செஞ்ச நாயகத்துடைய திருவாயால் திருநாவால் சொன்ன அந்த சத்திய திருவாக்கு என்ன அல்லாஹ் உண்மைப்படுத்தான். காரணம் என்ன? இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு खातमुल अंबिया वल मुरसलीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम रिसालतुल करीम ईमान கொண்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவை ஈமான் கொண்ட ஈமான்தாரிகளுக்கு முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய லோகம் யாரை பின்பற்றணும், யாரை பற்றி கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய லோகத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரக்கூடிய அத்தியா खास अतिया என்னன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாரம் சொல்லி தராங்க. இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு மசால் என்ன ரொம்ப பலவான பவர்ஃபுல்லான 2 விஷயத்தை நான் உங்களுக்கு விடுறேன். 2 பவர்ஃபுல்லான விஷயத்தை நான் உங்களுக்கு விட்டுட்டு போறேன். இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன், உங்களுக்கு நான் என்ன பவர்ஃபுல்லான 2 खास அத்தியா கொடுக்கிறேன். சகீலானது, என்னது? சகீலானது, சாதாரணமானதல்ல. சகீல் ரொம்ப பலமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்தை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார குதுசியா பார்த்து ரப்புல் ஆலமீன் பேசும்போது இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலாங்கற மாஷா. குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லும்போது இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, ரொம்ப பலமான வாக்குகள். அது அல்லாஹ்வுடைய திருவாக்கு என்ன ரொம்ப சக்தி மிக்கது, பேராற்றல் மிக்கது. அது மிஞ்சறதுக்கு என்ன ஒரு சக்தியும் கிடையாது. ஏது உண்டு? அன்னல் குவத்தல் இல்லா ஜமியா, சர்வ சக்தியும் அல்லாஹ்க்கு தான். புரிஞ்சா? அல்லாஹ் தவிர என்ன மாசிவல்லா கைருல்லாக்கு ஒரு சக்தியும் கிடையாது. அதான் நம்முடைய ஈமான். அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கலாமுல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் பார்த்தீங்கன்னா நாயகத்தில் அல்லாஹ் பேசுறான். இன்னா சனுல்கி கௌலன் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய திரு ஹதரத்துக்கு என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இல்கா செய்யக்கூடிய, புரிஞ்சா? இன்னா சனுல்கி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தங்களுடைய கல்ப அத்ஹருல் அலீம்ல இறக்கி வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்த திரு வாக்கு இருக்குது. அது என்ன மிகப்பெரிய பேராற்றல் மிக்கது, பேராற்றல் மிக்கது குர்ஆன் மாஷாஅல்லாஹ், சாதாரணமானதல்ல. அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு நாயகம் என்ன பிரகடனம் செய்யறாங்க? இன்னி தாரிகு ஃபீக்கும் ஸகலைன், நான் உங்களுக்கு என்ன 2 பவர்ஃபுல்லான ஆற்றல் மிக்க 2 அருட்கொடைய, 2 நன்கொடைய, 2 ஹிபத்தை, 2 பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு என்ன அத்தியா செய்யறேன். ஒன்னு என்ன கிதாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுல் கரீம். இன்னொன்னு என்ன அஹ்லு பைத்தி இத்ரதி, என்னுடைய அஹ்லு பைத் அத்ஹார், அவங்களோட பரிசுத்தமான இத்ரத் புனித குடும்பம். குர்ஆனுக்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் இருக்குது சையதா ஃபாத்திமா நாயகி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆனுக்கு உள்ள குவத் இருக்குது. எதுக்கு? குர்ஆனுக்கு உள்ள குவத் இருக்குது ذات ஃபாத்திமிக்கு. குர்ஆனுக்கு உள்ள குவத் இருக்குது ذات
ஃபாத்திமிக்கு மாஷா அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குர்ஆனுக்குள்ள குவத் இருக்குது தாத்தா அலிக்கு, குர்ஆனுக்குள்ள குவத் இருக்குது தாத்தா ஹசனுக்கு, குர்ஆனுக்குள்ள குவத் இருக்குது தாத்தா ஹுசைனுக்கு. ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க. நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன கண்மணி நாயகம் திருவாயால சொல்லி கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மீது ரஹமத் காட்டி நாம இந்த உலகத்துல என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ஈமான் சலாமத்தோட ஆஃபியத்தோட தூருல் ஹயாத்துக்கு வாழ்ந்து நாம ஹுஸ்னுல் காத்திமாவோட பர்ஸஹுக்கு போகும்போது நாம போக முன்னாடியே கபருக்கு என்ன நமக்கு எல்லா விதமான பர்ஸஹுடைய வாழ்க்கையிலையும் சகல சௌரியங்களையும் செய்யறதுக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் முன்னாடி நாயகம் மாசால என்ன செய்யறாங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் நம்ம கருணை கொண்ட நாயகம் நமக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு மாஷா அல்லாஹ் நாமே இப்படி நம்முடைய புள்ள குட்டிக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன வீடு வாசல் சொத்து சுகத்தை தேடி வைக்கிறோமோ அது மாதிரி அதெல்லாம் நம்ம அத மிசால் எக்ஸாம்பிள் சொல்லவும் முடியாது. புரிஞ்சா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஷாக்கான குலாம்களான நம்மீது ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத் காட்டி என்ன செய்யறாங்க? நாயகம் நமக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் எல்லாம் ஏற்பாடு செய்யறதுக்கு ஆலமு ஷஹாதானது கைபாவறாங்க. மாஷா நாயகம் மறைகிறாங்க. மறையும் போது நாயகம் இந்த உலகத்தில் நாம என்ன முஸ்தபியத்தான திரு ஹதரத்துடைய சுஹபத்திலேயே தஅல்லுகாத்திலேயே தொடர்புலையே நாம இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு ரெண்டு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்தியா செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உலகத்துல இருந்து மறைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில யாரும் ஆகிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான தொடர்பு என்ன இன்கிதா துண்டிக்கப்பட்ட நிலையில ஆகிவிடக்கூடாது சமூகம் உம்மத்து அப்படின்னு சொல்லி என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் இலாஹியால் அல்லாஹ்வுடைய ஹதரத்துல அல்லாஹ்வோடு அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்தாலும் நாம ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான தொடர்புலையே இருக்கிறதுக்காக நமக்கு ரெண்டு விஷயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்தியா செய்றாங்க. ஒன்னு என்ன கிதாபுல்லாஹ், அத நாயகம் எவ்வாறு ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான திருவாயால் எப்படி சொல்லி தராங்க? இன்னி தாரிகு ஃபீக்கும் தகலை, இன்னி தாரிகும் ஃபீக்கும் தகலை. என் சமூகத்தார்களே, என் ரிசாலத்தை ஈமான் கொண்ட என்னுடைய ஆஷிகர்களே, உஷாக்குகளே, ஹபாபுகளே, என்னுடைய சுகபத்தை நீங்க இஸ்திகாமத்தா இருக்கிறது, என் தொடர்பு நீங்க நிலையாக நிலைச்சிருக்கிறதுக்கு, என்னுடைய மஹப்பத்தை நீங்க என்னுடைய மஹப்பத் உங்களோட கல்புல இருந்துச்சுன்னு சொன்னேன்னா அந்த மஹப்பத்தை உங்களை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு விடுறேன். இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் தகலை. அது ரெண்டு என்ன சாதாரணமானது இல்ல, சகீலானது. மாஷா ரொம்ப பலமானது. ஒண்ணுல என்ன ஏதோ தரத்துல கம்மியானதுன்னா கிடையாது. புரிஞ்சா? கிதாபுல்லாஹ்க்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குதோ, கிதாபுல்லாஹ்க்கு என்ன பவர் இருக்குதோ அதே பவர் இருக்குதுன்னா அஹ்லுல் பைத் அத்ஹார் தவாத் குதுசியாவுக்கு மாஷா அல்லாஹ். அஹ்லுல் பைத் அத்ஹார் தவாத் குதுசியா நுஃபூஸ் குதுசியாவுக்கு மாஷா அல்லாஹ். பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹஸன் கரீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்து மாஷா அல்லாஹ் இருக்கிற பேர் ஆற்றலை பற்றி அல்லாஹ்வுடைய ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா ரசூலுல்லாஹ் பிஷார சந்தி தஅவீது செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு என்ன பவர் இருக்குதோ நாமும் நம்முடைய குடும்பமும் என்ன முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுக்குறாங்க? இன்னி தாரிகு ஃபீக்கும் முஸாக்க நமக்கு அல்லவா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகு ஃபீக்கும் முஸாக்க யாருக்கு பிஷார செய்றாங்க? நமக்கு அல்லவா? அப்ப நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உஷாக்கான குலாம் அல்லவா? அப்ப நாம அதை பத்தி சிந்திக்க வேணாமா? நாம அதை பத்தி விளங்க வேணாமா? அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம். நமக்கு எப்படி ஹயாத் அவசியமோ
உலகத்துல வாழ்றதுக்கு. அந்த மாதிரி என்ன இஸ்லாம் நம்மில் நிலைத்திருக்கிறதுக்கு எது ஹயாத், எது இல்மு. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஹயாத் இருந்தா தான் பெத்த வாப்பாவை புள்ள வீட்டுல வச்சுக்குவான். புரிஞ்சா? ஹயாத் இருந்தா என்ன வாப்பான்னு கூப்பிடுவான், ஹயாத் இருந்தா உம்மான்னு கூப்பிடுவான், ஹயாத் போயிட்டா என்ன மையத்தும்பா. யாராவது ஒருத்தர் கேட்டா, யார் வீட்லயாவது என்ன ஒரு 100 வயசு கிராண்ட் ஃபாதர் மூத்தா போயிட்டாரு, வந்து கேட்கிறவரு கிராண்ட் ஃபாதர் எத்தனை மணிக்கு தஃபன் பண்றீங்க? அப்படியே கேட்குவாரு, மையத்தை எத்தனை மணிக்கு தஃபன் பண்றீங்க? பேரப்புள்ள என்ன மையத்துன்னு சொல்லிட்டீங்க, கிராண்ட் ஃபாதர்னு சொல்லுங்க, சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஹயாத் இருந்தா தான் எல்லாம். அப்ப நாம இந்த உலகத்துல ஜீவிக்கிறதுக்கு எவ்வளவு ஹயாத் நமக்கு முக்கியமா இருக்குதோ, அவசியமா இருக்குதோ, ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமா இருக்குதோ, ஹயாத் இல்லாட்டி இந்த உலகத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு இல்லை. உங்க பேரே போயிடும். ஹயாத் இல்லாதவன்ற பேரே போயிடும். புரிஞ்சா? ஆனா ஹயாத் இருந்தா என்ன செய்யாது? பேரு போவாது. ஹயாத் இருந்தா பேர் போவாது. பொதுவான கபிரஸ்தான்ல ஒரு வழி தஃபனா இருந்தா கூட, இன்னைக்கு நம்ம மாஷா அல்லாஹ் பத்ருக்கு போறோம், பத்ருக்கு போறோம் மாஷா அல்லாஹ் ஜியாரத்துக்கு. ஷுஹதாயில் பத்ரீன் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் ஆமீன். பத்ரீன்கள் ஜியாரத்துக்கு போறோம். 14 ஷுஹதாக்கள் அங்க மக்பரா ஷரீஃப் இருக்குது. கபூர் ஷரீஃப்லாம் அடையாளம்லாம் ஒண்ணு இருக்காது. அங்க 14 மீசான் இருக்காது, நூற்றுக்கணக்கான மீசான் இருக்கும். புரிஞ்சா? 14 பேர் தான் பத்ர் ஷுஹதாக்கள். இருக்கிறது நூற்றுக்கணக்கான அடையாளம் இருக்கும், மையத் அடையாளம் மீசான் இருக்கும். அதெல்லாம் யாரு? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர்ல அந்த ஏரியால மூத்தா போற எல்லா மையத்தையும் கொண்டு அங்க தான் தஃபன் செய்வாங்க. இப்ப வரைக்கும் என்ன, பத்ர் ஷுஹதாக்களுடைய மக்பரா ஷரீஃபை சுத்திக்கு இருக்கிற வீடுகள் இருக்குது. அந்த வீட்டுலயோ அந்த கரியாவிலையோ எது மூத்த நடந்தாலும் ஒரு முஸ்லிமான மூத்தா இருந்தா, மூமினான மையத்தா இருந்தா அங்கதான் கொண்டு தத்ஃபீன் செய்வாங்க. புரிஞ்சா? ஆனால் ஷுஹதால் பத்ரீன்களுடைய திருநாமங்கள்லாம் எழுதி வச்சிருக்குது. திருநாமங்கள்லாம் தெரியாத ஆளு கூட போய் பத்ர் ஷுஹதாக்களை ஜியாரத் செய்யறதுக்கு இங்க போவாப்புல மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? ஷுஹதால் பத்ர் மாஷா அல்லாஹ் பர்ஸகுடைய வாழ்க்கையில ஹயாத்தா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ஹயாத்தா இருக்கிறாங்க. அதனால 14 பேரும் தெரியாகட்டியும் கூட ஷுஹதால் பத்ர் எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுறாப்புல. அதே நேரத்துல சொந்த ஊர்ல உள்ள கபரஸ்தான்ல என்ன எத்தனையோ மையத்தை அடக்கி இருக்குது. புரிஞ்சா? அந்த கபரஸ்தான என்ன சொல்லுவான்? மையத்தெல்லாம் அடக்கிற இடம், மையத்தை அடக்கிற இடம் போயிடும், ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். விளங்குச்சா? அதுவும் கபரஸ்தான் தான். ஷுஹதால் பத்ர் இருக்கிறது கபரஸ்தான் தான். ஆனா கபரஸ்தான் சொல்றது இல்ல. காரணம் என்ன? 14 பேர் ஜிந்தாவா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் 14 பேர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஷுஹதால் பத்ர் மாஷா அல்லாஹ் பர்ஸகுடைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க. விளங்குச்சா? புரியுதா? இப்ப மாஷா அல்லாஹ் என்ன, ஹயாத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹயாத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இல்ம எந்த மிசால்ல நமக்கு சொல்லப்படுது? அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம். இஸ்லாத்துல, இஸ்லாம்ங்கிற மார்க்கத்துல இல்மு என்ன? ஹயாத். மாஷா அல்லாஹ். நீ இல்மு இல்லாம உட்கார்ந்து எத்தனை இபாதத் செஞ்சாலும் என்ன, அதுக்கு நீ இல்மோடு செய்யக்கூடிய 5 நிமிஷம் இபாதத்து சரி, இல்மு இல்லாம நீ மாஷா அல்லாஹ் என்ன 500 மணி நேரம் செய்யற 500 மணி நேரம் 500 hours மாஷா அல்லாஹ் என்ன இபாதத் செஞ்சாலும் இல்மு இல்லாட்டி என்ன 5 நிமிஷம் இல்மோடு செய்யக்கூடிய இபாதத்துல நீ அல்லாஹ்வை நெருங்குற மாதிரி மாஷா அல்லாஹ் என்ன 500 மணி நேரம் இபாதத்துல என்ன நீ அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்ப அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம்.
இல்மு மசாலா என்ன? இஸ்லாம்ங்கிற ஒரு பாடிக்கு, இஸ்லாம்ங்கிற ஒரு தோற்றத்துக்கு, இஸ்லாம்ங்கிற ஒரு சூரத்துக்கு, இஸ்லாம் ஒரு வடிவத்துக்கு இல்மு மாஷாஅல்லா ஜீவனா இருக்குது, ஹயாத்தா இருக்குது மாஷாஅல்லா. அப்ப அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில உள்ள தொடர்பு என்ன, முபாரக்கான தால்லுகாத் என்ன, முபாரக்கான தொடர்பு என்ன? சும்மா தொப்பியை போட்டு தாடியை வச்சுக்கிட்டேன்னா பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டா தொடர்பு ஆயிடாது. அதை சொல்லல இஸ்லாம். அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாத்துடைய நாயகர் அல்லாஹ்வுடைய ரசூல் காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் தாஜ்தார் நபுவத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப் கர்ரமது வல்லம் லிசான் ஹக்கில் கலிமா நாயக என்ன பிஷாரத் செய்றாங்க? இன்னி தாரிகு ஃபீக்கும் முத்தகலை, என்ன உங்களை கொண்டு வந்து என்கிட்ட தொடர்பாக்குறது ரெண்டு விஷயம். நான் உங்களுக்கு ரெண்டு அத்தியாவசியம், ரெண்டு விடுறேன். புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு போன பிறகும், இந்த உலகத்திலிருந்து ரசூலுல்லாஹ் கைபான பிறகும், மறைந்த பிறகும், பர்தா ஷரீஃபான பிறகும், ரசூலுல்லாஹ்வுக்கு நாயகத்துக்கும் நமக்கு இடையில உள்ள நிஸ்பத் ஷரீஃப் ஒளிமயமான தொடர்பு என்ன? ரெண்டு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்துறாங்க. நான் ரெண்டு தாமனை தூக்கி போடுறேன். ரெண்டு தாமன்னா பிடிக்கிறது மசாலா, ஒரு 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 ஷால், ஒரு ஷாலை தூக்கி போடுறேன். புரிஞ்சா? தாமன்றது என்ன மசாலா? ஃபார்சி ஜுபான் மசாலா. தாமன் என்ன? உதவினும் அதுக்கு மததுன்னு சொல்லி மானா இருக்குது. ஆனா இஸ்திலாஹாத்தன மானா என்ன? தாமனுக்கு அம்மாபத்து கட்டுற, தலப்பா கட்டுற ஷால் இருக்குது. சொல்லணும்ல, மனோ தஸ்த தாமான ஆலை ரசூல் என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய திருக்கரத்துல உள்ள அந்த துணியை நாங்க, அந்த உதவியை தாமனை நாங்க பிடிச்சிருக்கிறோம் மாஷா அல்லாஹ். மனோ தஸ்த தாமான ஆலை ரசூல். புரிஞ்சா? இப்போ ரெண்டு விஷயம் மாஷா அல்லாஹ். ரெண்டு விஷயம் என்னது? ரெண்டு தாமன், ரெண்டு ஷால் ரசூலுல்லாஹ் விடுறாங்க. பிடிச்சுக்கப்பா, அது ரெண்டையும் பிடிச்சுக்க. எல்லாரும் ஒரு புடியை நாயகம் வச்சிருக்கிறாங்க, ஒரு புடி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. புரிஞ்சா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி இருந்தாங்கன்னா, நாம அதை பிடிச்சிக்கிட்டோம்னா நாம ரசூலுல்லாஹ்வுடைய நாயக ஸ்தானத்துல அல்லாஹ் நம்மளை சேர்த்துருவாங்க. புரிஞ்சா? அது ரெண்டு என்ன? இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஸகலை, சாதாரணமானதல்ல, சகீலானது மாஷா அல்லாஹ். சையதுனா இமாம் அலி மூஸா ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃபுடைய இந்த மனாகிப ஷரீஃப் மஜ்லிஸுடைய மானா அர்த்தம், இந்த சர்க்காருடைய மீலாது ஷரீஃப் கொண்டாடுற முராத் என்ன மாஷா அல்லாஹ்? நமக்கும் தர்பார முஸ்தஃபியத்துக்கு இடையில உள்ள முபாரக்கான தஅல்லுகாத்தை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக்ல நாம அறிந்து கொள்ள வேண்டும், நாம மஃஹூமாக்கி கொள்ள வேண்டும், நாம மாலூமாக்கி கொள்ள வேண்டும். நாம மஃஹூமா சும்மா ஏதோ என்ன வெந்ததை திண்டா விதி வந்து செத்தான்னு சொல்லி என்ன, ஏதோ முஸ்லிமான வீட்டில் பிறந்துட்டான், இஸ்லாமான பேர் வச்சாச்சு, ஏதோ தொழுவாரு, ஏதோ ஓதுவாரு, ஏதோ பைத்து படிப்பாரு, மோடுது படிப்பாரு, எல்லாம் சிறப்பானது. என்னையா விளங்குன? நீ செய்யற இபாதத் சொல்ல என்ன நீ அறிஞ்ச? என்ன இல்மு இருக்குது உனக்கு? அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்க? என்ன விளங்குன? நீ அறியாம இருக்கும்போது, என்ன விளங்காம இருக்கும்போது அதான் சொன்ன 500 வருஷம் இல்ல 50,000 வருஷம், 500 வருஷம் அல்ல 50,000 வருஷம் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்து இல்மில்லாம அவன் இபாதத்து செய்யறது சரி, 5 நிமிஷம் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல இல்மோட இபாதத் செய்யும் போது மாஷா அல்லாஹ் 50,000 வருஷத்துல அல்லாஹ்வை நெருங்க முடியாத ரொம்ப அதிகமான நெருக்கத்தை 5 நிமிஷம். புரிஞ்சா? 5 minutes மாஷா அல்லாஹ் என்ன இல்மோட செய்யக்கூடிய இபாதத்துல குர்பா இலாஹி அல்லாஹ் நசீபாக்குவான் மாஷா அல்லாஹ். விளங்குதா? அப்ப அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம். இந்த ஹதீஸ மாஷா அல்லாஹ் என்ன எல்லாரும் ஓதுறதுதான், எல்லாரும் மாஷா அல்லாஹ் என்ன ஓதுறதுதான். ஓதிக்கிட்டேன்னா அதுக்கு வேற எதையோ மான வைக்கிறது, எதை மான வைக்க தேவையில்லை, வைக்கிறத வைக்கணும் மாஷா அல்லாஹ், வைக்கிறத வைக்கணும்.
வைக்கிற முக்கியமான விஷயம் எது? இன்னி தாரிக்கு ஃபீக்கும் முஸ்தகலைன். நாயகன் எவ்வளவு பெரிய உயர்வான வார்த்தையை இஸ்லாமால் செய்யறாங்க. நிஜமா அங்க என்ன பயன்படுத்துறாங்க? ஃபகீர். இன்னி தாரிக்கு ஃபீக்கும் முஸ்தகலைன். இன்னி தாரிக்கு ஃபீக்கும் முஸ்தகலைன். நிச்சயமா மாஷா நான் உங்களுக்கு என்ன 2 உயர்வான விஷயத்தை, ஆற்றல் மிக்க விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரான பஞ்சத்தன் பாக் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீமன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு கம்பேர் பண்றாங்க? கிதாபுல்லா, குர்ஆனுக்கு என்ன குவத் இருக்குதோ, குர்ஆனுக்கு என்ன குவத், குர்ஆனுக்கு என்ன பேர் ஆற்றல் இருக்குதோ, குர்ஆனுக்கு என்ன குவத் இருக்குதோ, குர்ஆனுக்கு எந்த மகா சக்தி இருக்குதோ, குர்ஆனுக்கு என்ன பேர் ஆற்றல் இருக்குதோ, அதே பேர் ஆற்றல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உண்டுங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக் மஸால் சத்தத்த சய்யித் யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்குள்ள அதே குவத் மாஷாஅல்லாஹ் என்ன நஃப்ஸ முஹம்மதி சையதுனா அலி அலைஹி ஸலாத்துக்கு உண்டுங்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா விளங்காம அலி அலின்னு கத்தனா பத்தாது. ஏதா வடநாட்டு பக்கம்னா சில மஸ்தாமார் இருப்பாங்க, ஏதோ ஒரு ஹாலில் கத்திட்டு போறாரு. விளங்குச்சா? மஹப்பத்து எப்படி வைக்கணும், நமக்கு அல்லாஹ் ரசூலும் உத்தரவு விட்டுருக்காங்களோ அப்படி வைக்கணும். மாஸ்டர் விளங்குச்சா? சாப்பிட உட்கார்றா ஒரு மனுஷன் எப்படி சாப்பிடுவான்? கையை வாஷ் பண்ணுவான், ரைட் ஹேண்டால சாப்பிடுவான். விளங்குச்சா? அது இல்லாம என்ன ரோடெல்லாம் சுத்திட்டு அப்படியே வந்து லெஃப்ட் ஹேண்டை விட்டு சாப்பாடு ஆக்கின பானையிலேருந்து அந்த ஃபுட்டை எடுத்தேன்னா பிளேட்டில் வைக்காம பானைக்குள்ளே கையை விட்டு திம்பானா? யாராவது திம்பானா? திம்பானா? அப்படி ஏமா சொல்லு மாட்டான்ல, சந்தேகம் இல்லையில. ஒமான் அப்படி எடுத்துட்டானா? இல்லை 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 இல்லை. பாத்தியா? இல்லை இல்லை. புரியலையா? ஃபுட்டு சாப்பிட்ற ஒருத்தன் பிரியாணி நல்லா ஆக்கி வச்சிருக்கு, பானையில் பிரியாணி இருக்குது, நல்லா மார்க்கெட்டில் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டு பெட்ரோல் பழக்கில் வேலை பார்க்குறோம், பெட்ரோல் அடி காருக்கெல்லாம் பம்பு பெட்ரோல் போடுறவன் அப்படியே வந்து அந்த பானையில் உள்ள சாப்பாட்டை பிளேட்டில் வைக்காம ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ண கையெல்லாம் கழுவாம அப்படியே பிரியாணி சட்டி உள்ள லெஃப்ட் ஹேண்டை ஊட்டி யாராவது திம்பானா? திங்க மாட்டான்ல, சந்தேகம் இல்லையில. சரி பாட்டு மசாலா பையனை உஷாரா இருந்துக்கிறான். விளங்குச்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன அப்படி திண்டா கூட ஆச்சரியம் இல்லை, இதை பசில மண் தின்ட்டான்னு சொல்லுவான். விளங்குச்சா? ஆனால் நாம என்ன அஹ்லு பைத் அத்ஹாருடைய அஸமத்து ஷரீஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய திருவாயால நாயகம் நமக்கு எப்படி டீச் பண்றாங்களோ அதை நாம அறியாம வாழக்கூடிய வாழ்க்கை என்ன? ஒரு மனுஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாரை பத்தி என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ திருவாயால அந்த விஷயத்தை அறியாம தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு வாழ்றது என்ன பெரிய ஆச்சரியத்துக்கு பெரிய அஜபலும் அஜாயிபானது. மாஷா என்ன நீ முஸ்லீம்ங்கிறவன இஸ்லாமான பேர் வச்சுட்டா முஸ்லீமா? அட எத்தனையோ சஹாபாக்களுக்கு பேர் என்ன? ஒரு சஹாபியோட பேரு ஹராபு. நாயகம் கேட்டாங்க ஒரு சஹாபியை பார்த்து மா இஸ்முகன்னு சொல்லி பேர் என்னன்னு கேட்டாங்க. நிஜமா ஹராபுண்டா. ஹராபுனா என்ன? ஹராப் என்ன? காக்கா. காகம் இருக்குதுல்ல, கான் கத்துது, காகத்துக்கு அரபியில் என்ன பேரு? ஹராப். புரிஞ்சா? உடனே எஜமா என்ன பேரை சேஞ்ச் பண்ணாங்க. பல்லான்ட்ட முஸ்லீம், நீங்க மாசால் இன்னிலிருந்து முஸ்லீம் உங்க பேரும் நாயகம் பேரை மாத்தினாங்க. எத்தனையோ பதில் சஹாபாக்களுக்கு பேர் என்ன? சாலபா. பதில் அசமாய்க்கிறான் வாசிக்கும் போது தாலபா தாலபா. தாலபான மானா என்ன? மீனிங் என்ன? தாலபாக்கு குள்ளநரி. மலையாளத்தில் குள்ளநரிக்கு என்ன?
புரியுதா? குள்ளநரி, குள்ளநரி தமிழ்ல குள்ளநரி. குள்ளநரிக்கு அரபில் என்ன? தாலபா. எத்தனையோ பதில் சஹாபாக்கு பேரு தாலபா. புரிஞ்சா? நீ பேரை மட்டும் இஸ்லாம்ல பேரை வச்சுக்கிட்டேன்னா முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு உனக்கு தொடர்பு இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இஸ்லாம்னு எப்படி சொல்ற? வெக்கம் இல்லாம நீ முஸ்தபியத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை விசுவாசிச்ச ஈமான் கொண்ட கலிமாவில விசுவாசம் கொண்ட மூமினீன்களை இஸ்லாத்துல தொடர்புள்ள கலிமா சொல்லிட்டாரு, முஸ்லிம் ஆயிட்டாரு. மூமினா கூட இன்னும் ஆகல. ஒரு மனுஷன் முஸ்லீம் ஆகிட்டாலும் மாஷா அல்லாஹ், அந்த முஸ்லிமான மனுஷனுக்கும் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கும் என்ன தால்லுகாத்துன்னு சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தாரிகு ஃபீக்கும் முத்தகலைன், என்னுடைய ஹதரத்துல் கரீம்ல தர்பார முஸ்தபியத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்ன? ரெண்டு விஷயம். ஒன்று என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். ரெண்டாவது என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார், மித்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லுல் பைத் அத்ஹார் அவங்களோட பரம்பரை. புரிஞ்சா? கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய பரம்பரை மாஷா அல்லாஹ். என்ன அப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஹ்லுல் பைத் அத்ஹார எதுக்கு கம்பேர் பண்றாங்க? குர்ஆனுக்கு கம்பேர் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய கலாமுக்கு எதையாவது வேற யாராவது கம்பேர் பண்ண முடியுமா? குர்ஆனுக்கு கம்பேர் பண்றதுன்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாது. புரிஞ்சா? குர்ஆன் ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? குர்ஆன் மசாலா என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது குர்ஆன் மசாலா. விளங்குச்சா? அப்ப குர்ஆனுடைய ஹகீகத்தை அறிஞ்சவங்க யாரு? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அறிஞ்சவங்க மசாலா. குர்ஆனுடைய ஹகீகத் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும் மசாலா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹாரான நுஃபூஸ குதுஸியா பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹிஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமின் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய நுஃபூஸ குதுஸியாவுடைய அலீமு ஷானை பற்றி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்றாங்க. எப்படி மாஷா அல்லாஹ்? இன்னி தாரிகு ஃபீக்கும் ஃபகலைன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கிதாபுல்லாஹ்வான அல் குர்ஆனுல் கரீமுக்கு என்ன குவத் இருக்குதோ அதே குவத் இருக்குது சையதா ஃபாத்திமா நாஹி, அதே குவத் இருக்குது சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதே குவத் இருக்குது சையதுனா ஹஸன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, அதே குவத் இருக்குது சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதனால தான் கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகலைன் திருவிழா வராங்க. ஃபகலைன் அல்லாஹ் குர்ஆன ஸகீல் சொல்லிட்டான். ரப்புல் ஆலமீன் குர்ஆன ஸகீல்ங்கறான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார தவாத குதுஸியாவ ஸகீல்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து என்ன நமக்கு குர்ஆன் வருது, ரசூலுல்லாஹ்வுடைய தரப்புல இருந்து மாஷா அல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் வர்றாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய மஹப்பத்துல, சுஹபத்துல, ஃபனாயியத்துல, குர்பானியத்துல நாம வராம குர்ஆனுடைய தொடர்பு நமக்கு என்ன கிடைக்காது? குர்ஆனுடைய நிஸ்பத், குர்ஆனுடைய தால்லுகாத், குர்ஆனுடைய தால்லுகாத், குர்ஆனுடைய நிஸ்பத் ஷரீஃப் நமக்கு எப்போ உண்டாகும்? அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய நிஸ்பத் ஷரீஃப் நமக்கு ஜாரியானதான். அஹ்லுல் பைத் அத்ஹார் தான் நம்மை கொண்டு போய் குர்ஆன்ல சேர்க்குவாங்க மாஷா. புரிஞ்சா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார குதுஸியாவுக்கும் நமக்கு இடையில உள்ள தால்லுகாத், தொடர்பு, தொடர்பு, அந்த பந்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தராங்க பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு விடுறேன், அந்த ரெண்டை நீங்க பிடிச்சா என்கிட்ட வந்துருவீங்க. இன்னி தாரிக்கும் ஃபீக்கும் ஃபகலை.
கிதாபுல்லாஹி அஹ்லு பைத்தி தரத்தி. விளங்குச்சா? அதன் காரணத்தினால தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின் முஜ்தஹிதீன்கள், சாதாரண இமாம் அல்ல, முஜ்தஹிதீன்கள், அவங்க சேர இஜ்திஹாத் தான் தீன். விளங்குச்சா? எத்தனை விஷயம் என்ன ஹதீஸ்ல பார்க்கும்போது, ஹதீஸ்ல வேற ஒரு விஷயம் இருக்கும், மذஹப்ல வேற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஹதீஸை ரொம்ப தெளிவாக அறிஞ்சவங்க யாரா இருப்பாங்க? மذஹபுடைய முஜ்தஹித் தான் அறிஞ்சிருப்பாங்க. மாஷா அல்லாஹ். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு மாஷா அல்லாஹ் என்ன, ஷாஃபி மذஹப்ல ஒதுவோடு இருக்கும்போது என்ன, மனைவியை தொட்டால் ஒது பாத்தில் ஆயிடும். என்ன, ஹனஃபி மஸ்லக்ல ஒதுவோட என்ன, மனைவிய தொடல, பெட்டில் கடந்து உருள்றான் கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஒன்னும் ஒது பாத்தில் ஆகாது. புரியுதா? ரெண்டுக்கு மசாலா என்ன, ஹதீஸ்ல தலீல் உண்டு. ஹனஃபி இமாம் எடுத்த ஹதீஸுக்கும் ஆதாரம் உண்டு, ஷாஃபி இமாம் எடுத்த ஹதீஸுக்கும் ஆதாரம் உண்டு. அப்போ ஒரு ஆள் பார்க்கலாப்புல, அதாவது ஒதுவோட மனைவிய தொட்டத்துக்கு என்ன ஒது பாத்தில் ஆகாதுங்கிற ஒரு ஹதீஸை பார்க்கிறாரு. அவரு ஷாஃபி ஆளா இருக்கிறாரு. என்ன ஒது பாத்தில் ஆகாதுன்னு ஹதீஸ்ல இருக்குது, அப்ப எப்படி ஷாஃபி இமாம் பாத்தில் ஆகுங்கிறாங்க? உன்னை விட ஷாஃபி இமாமுக்கு ஹதீஸ் ரொம்ப தெரியுமா? புரிஞ்சா? நம்மை விட ஷாஃபி இமாமுக்கு ரொம்ப தெரியும் ஹதீஸ். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அது மாதிரி ஹனஃபியார் பார்க்கிறாரு, என்னது ஒதுவோட கொண்டாடி தொட்டா ஒரு பாத்திலாகிறது, ஹனஃபி இமாம் எப்படி ஒரு பாத்திலாகாதுங்கிறாங்க? அப்படி பார்க்கிற ஹனஃபியார் அவரை விட ஹனஃபி இமாமுக்கு ஹதீஸ் ரொம்ப அதிகமா தெரியும். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? காரணம் என்ன, ஒரு ஹதீஸை எடுத்து நேரடியாக நாம் அமல் செய்ய முடியாது, சஹாபாக்களாலே முடியாது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆயிரக்கணக்கான ஹதீஸ் அறிவிச்சவங்க. ஜாமிஉ சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் உண்டு. மன் அஸ்பஹ ஜுனூபன், யார் ஒருத்தர் ஜுனூபாலியாக முழுக்கு விதியான நிலையில, குளிப்பு கடமையான நிலையில முடிக்கிறாரோ அவருக்கு என்ன, ஃபலா ஸௌம லஹு, அவருக்கு நோன்பு கிடையாது. அந்த ஹதீஸ் இருக்குது. புரிஞ்சா? ஒருத்தர் என்ன மனைவியோட ஜிமா செஞ்சுட்டு தூங்குறாரு, அப்புறம் மாஷா அல்லாஹ் சஹர்ல குளிக்காம விட்டாரு, ஃபஜருக்கு அதான் சொன்ன உடனே ஃபஜர் வக்தான உடனே அவர் எழுந்திருக்கிறாரு. அவருக்கு மாஷா அல்லாஹ் என்ன அன்னைக்கு நோன்பு கிடையாது. ஏன்னா அவர் ஜுனுபாலியா எழுந்திருக்கிறாரு, அதாவது சஹருடைய வக்தம் முடிஞ்சிருச்சு, ஃபஜர் ஆயிடுச்சு. ஃபஜரான பிறகு அவரு ஜுனுபாலியா எழுந்திருச்சதுனால, முடிச்சதுனால, எழுந்ததால அவருக்கு அன்னைக்கு நோன்பு கிடையாது அப்படிங்கிற ஹதீஸை வச்சு மாஷா அல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு ஜுனுபாலியாக குளிப்பு கடமையாகி யார் ஒருத்தர் எழுந்திருச்சாரோ அவருக்கு மாஷா அல்லாஹ் என்ன நோன்பு கிடையாது, அன்னைக்கு நோன்பு கிடையாது. ஏன்னா அப்படின்னு சொல்லி ஃபத்வா கொடுத்துட்டு இருந்தாப்புல யாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உம்முல் முஃமினீன் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைராவை எச்சரிச்சாங்க. அபூ ஹுரைரா, யா பஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நாயகத்துடைய பரிசுத்தமான திரு மனைவிமார்களோடு ஜிமா செய்து கண்மணி நாயகம் என்ன செய்வாங்க, ஓய்வெடுத்து இஸ்திராஹா செஞ்சு எழுந்திருக்கும் போது அந்த ஃபஜர் ஆயிடுச்சுன்னு சொன்னா குளிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பா இருப்பாங்க. மாஷா அல்லாஹ், நோம்பா இருப்பாங்க. இந்த ஹதீஸ் கிடைச்ச உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் கொடுத்த ஃபத்வா என்ன ஸ்டாப் பண்ணிட்டு என்ன
உம்மஹாத்துல் முஃமினீன்கள் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கிட்ட இருந்து கேட்ட ஹதீஸ். இவங்க ரெண்டு பேரும் பிராக்டிகல் லைஃப்ல சம்பந்தப்பட்டவங்க. மாஷா அல்லாஹ். யாருக்கு நம்ம தெரியும்? ஜுனூபாலியா ஒருத்தர் இருக்கிறது, ஒரு கணவர் இருக்கிறது மனைவிக்கு தெரியுமா? அதிகமா வேற யாருக்கு தெரியும்? இப்ப மாஷா அல்லாஹ் என்ன, இங்க ஹதீஸை அமல் செய்யறது சாதாரண விஷயம் அல்ல. எதுக்கு சொல்ல வர இந்த மிசால்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே என்ன செய்யறாங்க? தஹீர் ஆயிடுறாங்க. புரியுதா? ஹதீஸ் அமல் செய்ய முடியாது யாராலையும். ஹதீஸை நமக்கு அமல் செய்யக்கூடிய அந்த வழிமுறை யார் சொல்லி தருவா? முஜ்தஹிதீன்கள். அதுதான் என்ன, நாம கட்டாயம் மத்ஹபை ஃபாலோ பண்ண வேண்டும். மத்ஹப் இல்லாதவனுக்கு என்ன? இஸ்லாமே இல்ல. மத்ஹப் இல்லாதவனுக்கு தீனே இல்ல. தீனே மத்ஹப் தான். தீனே என்ன? மத்ஹப் தான். பேர் வேறையா இருக்கும். அட முடி இங்க இருந்தா தாடியா, இங்க இருந்தா மீச. விளங்குச்சா? நாடியில முடி இருந்தா லெஹியத்து, இங்க இருந்தா ஷாரிபு. விளங்குச்சா? மீச. புரிஞ்சா? இதனால இது என்ன? இது வேற உரம் போட்டு வந்தது, இது வேற உரம் போட்டு. யாராவது சொல்லுவானா? விளங்குச்சா? தாடியும் மீசையும் எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் என்ன, இஸ்லாமும் மதுஹபும். இஸ்லாமும் மதுஹபும். ஒன்று ஷாஃபியா இருக்கணும், இல்ல ஹனஃபியா இருக்கணும், இல்ல மாலிகியா இருக்கணும், இல்ல ஹம்பலியா இருக்கணும். மாஷா அல்லாஹ். ஹவுசுல் ஆலத்துக்கே மதுஹப் அவசியப்படும் போது நாம ஏமாத்துறோம். யாருக்கு? ஹவுசுல் ஆலத்துக்கு. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஹவுசுல் ஆலத்துக்கு மதுஹப் அவசியப்படுது. ஹம்பலி மதுஹபா இருக்கிறாங்க. நாகூர் ஜமா காதரவுடைய பாஷா நாயகம் உம்மா வயிற்றுல 6 மாசமா இருக்கும் போது காதரவுடைய நாகூர் எஜமான் பாஷா நாயகம் பெரிய எஜமாண்டவர்கள், எஜமாண்ட தாயார் எஜமான் உம்மா, அவங்களோட உருஸ் முபாரக் அசலா என்ன, அதாவது ஜமாத்துல் அவ்வல் மாதம் பிறை 10 பாஷா நாயகத்தின் உம்மா சையதா ஃபாத்திமா பாஹிரா ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உருஸ் முபாரக் ஜமாத்துல் அவ்வல் மாசம் பிற 10. என்ன வாப்பா நாயகத்துல போற 5, உம்மாட போற 10. ஆனா நாவூர் ஷரீஃப்ல தர்கா ஷரீஃப்ல அவங்களோட ஃபாத்தியா ஷரீஃப் நடக்கிறது இந்த துல்காதா மாசம் போற 10ல தான் நடக்கும். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு ராத்திரிக்கு நடக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு மாஷா அல்லாஹ் குண்டெல்லாம் போட்டு தர்கால தபருக்கெல்லாம் உண்டாகும். வேற வந்துச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, உம்மா வயித்துல மாஷா அல்லாஹ் 6 மாசமா அமல்ல இருக்கும்போது மாணிக்கப்பூர்ல ஊர்ல வந்த கல்லணையெல்லாம் அடிச்சு விரட்டினாங்க காதரவுடைய. மாஷா அல்லாஹ். உம்மா வயித்துல 6 மாசமா இருக்கும்போதே கராமத்து பாஷா நாயகத்துல மாணிக்கப்பூர்ல ஊர்ல வந்த கல்லணையெல்லாம் அடிச்சு விரட்டினாங்க பாஷா நாயகம். அப்படி உள்ள பாதுஷா நாயகம் மதுஹப்ல இருக்கிறாங்க, ஷாஃபி மதுஹப்ல. மாஷா அல்லாஹ். பாஷா நாயகம் ஷாஃபி மதுஹப். அதனாலதான் சரத்துல் ஆபா நாயகம் என்ன எஜமா ஷாஃபி மதுஹப்ல இருக்கிறதுனாலையும் சதகத்துல் ஆபாவுடைய ஜத்து அப்பாவுடைய வாப்பா ஷேக் சுலைமானுடைய அப்பா, அவங்களோட வாப்பா ஷேக் சதகா, அவங்களுக்கு பெரிய எஜமானமா ஷேக் நாகமா இருக்கிறதுனால தான் நாவூர் எஜமானோட தொடர்பு ரொம்ப அதிகமாக்கி எஜமான் ரொம்ப கொண்டாடுறாங்க. மாஷா சதகத்துல் ஆபா நாயகம். மாஷா எல்லாம் புரியுதா? அப்போ பாஷா நாயகத்துக்கு என்ன மதுஹப் தேவைப்படுது? இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷாதிலி இமாம் மாலிகி மதுஹப்காரங்க. ஷாதிலி இமாம். அதனாலதான் நம்ம என்ன ஸலாத்துல் யாக்குத்தியால கையை முட்டில வைக்கிறோம். இமாம் மாலிக் இடத்துல துஆவுக்கு கையை தூக்குற அந்த முறை எப்படி? கையை முட்டில வைக்கணும். மாஷா அல்லாஹ். மாலிக் இமாம். மாஷா அல்லாஹ். அதுக்காக தான் வைக்கணும். புரிஞ்சா? சும்மா யாரும் வைக்கிற எல்லாத்துக்கும் என்ன அவுலியாக்கள்கிட்ட மாஷா அல்லாஹ் ஆடுனான தீனு, ஓடுனான தீனு, என்ன நடந்தான தீனு எல்லாம் நமக்கு என்ன முஸ்தபியத்தான் ஹதரத்துல் கரீம்ல நம்முடைய ஹரகாத்துக்கும் சக்கனாத்துக்கும். புரிஞ்சா? சிரிச்சாலும் சரி, ரதுபா என்ன ஜமாலியத்தா இருந்தாலும் சரி, ஜலாலியத்தா கொதறி விழுந்தாலும் மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான் ஹதரத்துல் கரீம். அதுக்கு கபூலியத்தா, அதுக்கு தலீலும் இருக்கு. மாஷா அல்லாஹ். சும்மா உண்டாது. இப்போ மாலிக் இமாம் ஷாதிலி இமாம் மாலிக் மதுஹப்காரங்க. சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னூத் சிஷ்தி நாயகம் ஹனஃபி மதுஹப்காரங்க. ஹாஜா சர்க்கார். மாஷா அல்லாஹ். விளங்குச்சா?
அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஜரீதுல் கத்ர் அக்தாபுமார் அகவாசமார் எல்லாரும் மாஷாஅல்லாஹ் மذஹப்ல இருக்கிறாங்க. இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அப்ப இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஜீவ நாடி உயிர் நாதம் யாரு? சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம். அதுதான் முக்கியம். இந்த டாபிக் அதுதான். அஹ்லுஸ் சுன்னத் இன்னைக்கு என்ன அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்னு தான் நெஞ்சில கை வச்சு மார் தட்டி கொள்ளக்கூடிய எத்தனையோ ஆலிம் சாமாரும் இதை பத்தி ஃபிக்ர் பண்றது இல்ல. என்ன தங்களை ஷேகுமார்கள் சொல்லிட்டு அழையக்கூடிய என்ன ஜாஹிலான ஷேகுமார்கள் என்ன அதை பத்தி ஒண்ணு ஃபிக்ர் பண்றது இல்ல. அது ஒழுங்கா படிச்சிருந்தவங்கள குர்ஆன் ஹதீஸ கிதாப் எல்லாம் புரிஞ்சா? இஸ்லாம் வேஷத்துல இல்ல, இஸ்லாம் விஷயத்துல இருக்குது மாஷா. இஸ்லாம் என்ன விஷயத்துல இருக்குது மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃபல் நாயகம் ஜல்வா அஃப்ரோஸ் ஆவறாங்க மதீனா முனவரால. சஹாபத் எல்லாம் வல்லுஹா வஜ்ஹுல் அலி அலிம ஜியாரத் செய்து முன்னாடி இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். ஆமீன். அந்த தருணத்துல மாஷா அல்லாஹ் காலுக்கு செருப்பு போடாம வித்தவுட் ஸ்லிப்பர் சட்டை போடல, ஒரே ஒரு ஆட்டு தோலை டவல் மாதிரி இடுப்புல கட்டிக்கிட்டு ஒரு ஷபாப் ஒரு யங் பாய் ஒரு வாலிபர் வாராப்புல மாஷா அல்லாஹ். கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா ஓ லோர் பாருங்க, அதோ யார் வர்றா தெரியுமா? நவ்வர அல்லாஹ் கல்பு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர் கல்பை என்ன அவனுடைய நூரை கொண்டு அல்லாஹ் பிரகாசமாக்கி வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. வர்றது யாரு மாஷா அல்லாஹ்? சாதாரண சஹாபி அல்ல. அம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஒளிமயமான ஹதரத்துல் கரீம்ல சரி ஹம்ஸா நாயகம் அப்பாவுடைய பக்கத்துல இன்னைக்கு உஹது ஷரீஃப்ல இஸ்திர்ஹாத் செய்யக்கூடிய சாஹிப் ரசூலுல்லாஹ் ஹதரத்துல் அக்தஸ் சையதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா யார் மாஷா அல்லாஹ் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா முகர்ரமால பெரிய ரிச் ஃபேமிலி மாஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. நான் ரசூலுல்லாஹ் திருவாயால சொல்றாங்க, நான் கண்டிருக்கிறேன் ஒரு நாளைக்கு 200 திர்ஹம் விலை மதிப்புள்ள உடை முஸ்அப் உடுத்திருப்பாங்க இஸ்லாமை கபூல் செய்ய முன்னாடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து ஈமான் கொண்ட காரணத்தினால அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன அவங்கள வெறுத்து உடுத்துற உடைய கூட விடாம எல்லாத்தையும் உருவிக்கிட்டேன்னா நிர்வாணமா அனுப்பினாப்புல. அப்ப இஸ்லாம்ங்கிறது என்ன வேஷத்துல அல்ல விஷயத்துல இருக்குது மாஷா. என்ன நீ விலகி இருக்கிற, என்ன படிச்ச, என்ன அமல் செய்யற, ஏதோ சும்மா கடமைக்கு போவத கடமைக்கு தொழுத சொல்லி என்ன அதல்ல. எதுக்கு ஷேக், எதுக்கு முர்ஷித், எதுக்கு தரீகத்? தரீகத்துக்கு மானா என்ன? உனக்கு ஷரீஅத்தை பிராக்டிகல் லைஃப் ஆகி வைக்கிறது தான் தரீகத் மாஷா அல்லாஹ். महबूब इलाही खाजा निजामुद्दीन औलिया सरकार खाजा नसीरुद्दीन सरकार பையாத் ஆன பிறகு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி பயான் செய்றாங்க. खाजा நசீருதீன் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் என்னோட பியூரோ முர்ஷிதான महबूब இலாஹி खाजा நிசாமுதீன் நாயகத்திட்ட நான் பையாத் செய்ய முன்னாடி என்னுடைய இபாதத் எல்லாம் ஆதத்தா இருந்துச்சு. இபாதத் எல்லாம் ஆதத்தா இருந்துச்சு. நிசாமுதீன் அவுலியாவுடைய கதமைன் ஷரீஃப் நான் குர்பான் ஆன பிறகு என் ஆதத் எல்லாம் இபாதத்தா ஆயிடுச்சு மாஷா அல்லாஹ். புரியுதா? பையாத்துக்கு பிஃபோர் இபாதத் எல்லாம் ஒரு ஆதத்தா இருக்கு, இது ஒரு கடமை, ஒரு அனுஷ்டானம். புரியுதா? ஆனால் பையாத்துக்கு பிறகு மாஷா அல்லாஹ் என் ஆதத் எல்லாம் இபாதத்தா ஆயிடுச்சு மாஷா. நான் நடந்தாலும் இபாதத்து, இருந்தாலும் இபாதத்து, தூங்கினாலும் இபாதத்து. புரியுதா? அப்படி ஆயிடுச்சு மாஷா. அப்ப அந்த தரீகத்துக்கு மாமானா தரீகத்துல என்ன ஷரீஅத்தை பிராக்டிகல் லைஃப்ல நம்ம கொண்டு வரதுதான் என்ன தரீகத்து. தரீகத்துல உடனே என்ன
அவர் சரியத்தின உடனே அவர் எல்லாத்தையும் விட்டுட்டா பெரிய காட்டில் போய் இருப்பாரு, அப்படி அர்த்தம் பண்ண மாசாலாம் என்ன. இமாமுல் அரூசு நாயத்திட்ட ஷாஃபி மذஹப்ல லிபாஸுக்கு உள்ள ஃபிக்ஹ் மசாலா. ஒரு ஆள் என்ன மேலே ஏறுறார், ஒரு ஆள் ஸ்டூலை போட்டு மேலே ஏறார், அந்த ஃபேனை துடைக்கிறதுக்கு ஏறார், அவர் இன்னர் போடலை, ஜட்டி போடலை, மேலே ஏறாரு, கீழே உட்கார்ந்துருக்கும் போது என்ன அவர் அவுரத்தெல்லாம் தெரியுது. அல்லாமா இமாமுல் அரூசு நாய் பத்துவா செய்யறாங்க, அது கீழே உட்கார்ந்தாலும் கண்ணுக்கு தெரியுது, அது ஒன்றும் குற்றம் இல்லை. காரணம் என்ன, அவர் மசாலா என்ன மேலே ஏறி இருக்கிறாரு, மேலே ஏறும்போது என்ன தெரியுங்கிறது உனக்கு தெரியும், நீ ஏன் பார்க்குற, அவரு குற்றவாளி அல்ல. எழுத புரியுதா? மதீனா முனவரால் இருக்கும்போது அவளியாட பாப்பா வழியிலாட தில்மீது நம்ம காமில் ஒரு மசாலா கேட்டாப்புல, யாரோ மதீனா ஷெரீஃப் இருக்கும்போது காமில்கிட்ட ஒரு மசாலா கேட்டது, காமில் எட்ட கேட்டாப்புல, மரம் ஏறுற ஆளு காலை கைலியை வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு ஏறலாமா, தென்னில் ஏறி தேங்காய் பறிக்கிறதுக்கு ஏறுற ஆளு என்ன கைலியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஏறலாமா வாப்பா, அப்போ வாஜிபான இடம்னா தெரியுமா புரிஞ்சா. நான் சொன்னேன் அவர்கிட்ட ஷார்ட்ஸ் இருந்தா ஷார்ட்ஸ் கொடுக்க வேண்டியது, ஷார்ட்ஸ் இல்ல கட்டி அவர் கட்டாயம் கைலியை மடிச்சு கட்டி தான் மரம் ஏறணும். ஏன்னா ஏறும்போது காலில் என்ன அவரோட துணிசிக்கு கீழே விழுந்தா அவருக்கு என்ன ஆயிடும், காயப்பட்டார்னா உடம்பு கேடாயிடும். புரிஞ்சா? தன் உடலை வருத்தி கொள்றதுக்கு இஸ்லாம்ல அனுமதி இல்லை, உடலை வருத்துறதுக்கு இஸ்லாம்ல அனுமதி இல்லை. ஒரு ஆளு சஃபர் செய்யறாரு, டிராவல்ல இருக்கிறாரு, கோவலத்துல இருந்து என்ன இப்போ நாகூருக்கு போறோம் இது மாதிரி ஜியாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது என்ன ஃபஜர் வக்து வந்துருச்சு, எங்கடைய பள்ளியை பார்த்தா பள்ளி இல்லை, ரோட்ல தொழுவணும், 2 பாட்டில் தண்ணி இருக்குது, 2 பாட்டில் தண்ணியில ஒது செஞ்சுட்டேன்னா ஒரு டவலை போட்டு தொழுதுட்டு போயிடலான்னு சொன்னா அதுக்கு சரியத்துல அனுமதி இல்லை. காரணம் என்ன, டிராவல்ல நீ ஒதுவோட இல்லாம இருந்தா தையம்மம் செஞ்சுட்டு தொழணுமே தவிர குடிக்க வச்சிருக்கிற தண்ணியை வச்சு நீ என்ன ஒது செய்யறத ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யறாங்க. மாஷாஅல்லா வஜூத ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது மாஷாஅல்லா என்ன கருணை மழையை சதாவும் பொழிந்து கொண்டிருக்கிறவங்க பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் என்ன திருவிழா போறாங்க, டக்குன்னு நீ போற இடத்துல என்ன கடை திறக்கல, உனக்கு குடிக்க தண்ணி தேவைப்படுது, அந்த தண்ணியை நீ ஒது செஞ்சிட்டியே, எப்படி தண்ணி குடிப்ப, இல்ல கடை இருக்கும், ரசூல்லா சொல்லிட்டாங்க ஒது செய்ய தேவையில்லை, தாய்மை செஞ்சுட்டு தொழுவணும். மாஷாஅல்லா இப்ப ஒரு ஆள் என்ன டிராவல் பண்ற ஆளு கையில குடிக்க வச்சிருக்கிற தண்ணி கொண்டு அவரு ஒது செஞ்சுட்டு மாஷாஅல்லா தொழுதா அது ஷரியத்துக்கு கிலாஃபானது. மாஷாஅல்லா ஷரியத்துக்கு அது மாற்றமானது, முரண்பட்டது. இதுக்கு தான் இல்மு வேணுங்கிறது. மாஷாஅல்லா இதுக்கு தான் இல்மு வேணும். இல்ல அவர் தொழுகை ரொம்ப பெரிய இந்த நாயகத்துக்கு தெரியும், நம்ம லட்சணம் எல்லாம் என்ன கண்மணி நாயகத்துக்கு தெரியும், நம்ம லோ வால்டேஜா மெர்குரியான்னு சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு தெரியும் நம்ம வால்டேஜ் எந்த லெவல்ல இருக்குதுன்னு சொல்லி. அதனால என்ன எப்படி சர்க்கார ரோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு விட்டாங்களோ அதை செஞ்சா போதுமானது. விளங்குச்சா, புரியுதா? அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைங்கிறதுனால மாஷாஅல்லாஹ் ரொம்ப தெளிவான எல்லா விஷயத்திலையும் எதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடத்துல நாயகம் எதை எதிர்பார்க்கிறாங்களோ, ரசூலுல்லாஹ் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாங்களோ அந்த ஒளிமயமான நாயகத்துடைய திரு ஹதரத்துல எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டிய நம்முடைய முஜ்தஹிதீன்களான இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்திஹிம் தஹரத்தன் ஆமீன். அதுபோல் நம்முடைய மஷாயிஹ்மார்கள் கௌசுல் ஆலம் ஹாஜா நாயகம், காதர் அவுலியா பாதுஷா நாயகம், ரிஃபாயி நாயகம். புரிஞ்சா? எல்லா மாசாலும் அஹ்லு சுன்னத் ஜமாத், எல்லாரும் அஹ்லு சுன்னத் ஜமாத். அப்போ சுன்னத்துல் ஜமாத்துடைய முஜ்தஹிதீன்கள், சுன்னத்து ஜமாத்தை கிரியேட் பண்றவங்களே அவங்க தான். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து
அந்த முஜ்தஹிதீன்களான இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி, இவங்க எல்லாருக்கும் முர்ஷித், முரப்பி, கிப்லா, இமாம் யாரு? அஹ்லு பைத் தஹாரா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சய்யிதி ஜதி குர்ரத்தைனி மர்ஜாயி சையதுனா சையதுல் ஆலம் இமாம் ஜாஃபர் சாதிக் அல் ஹுசைனி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அஃபாத் அலைஹில் பரகாத். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், அந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர பிள்ளைகளே மீலாது ஷரீஃப் இன்னைக்கு மாஷா அல்லாஹ். இப்போ சையதுனா இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃப் இன்னைக்கு மஜ்லிஸ், இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மீலாது ஷரீஃப் மஜ்லிஸ் மூலமா இன்னைக்கு நம்ம எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல தெரிஞ்சுக்கொண்டோம். இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய மருந்து இனாயத் ஹிமாயத் கொண்டு மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம்க்கு நமக்கு இடையில உள்ள ஒளிமயமான தொடர்பு எப்படிப்பட்டதுங்கிறது நம்ம எனக்கு புரிஞ்சுக்கிட்டோம் மாஷா அல்லாஹ். விளங்குதா? இதுக்கு தான் அந்த மீலாது ஷரீஃப் மஜ்லிஸ். தர்ஹாவா சுத்திட்டா உடனே என்ன செய்யாது? அவுலியாக்கள் சொபத்து உண்டாயிடாதுப்பா. புரிஞ்சா? அப்படின்னா நாவரஜமா பாஷா நாயகம் என்ன நேரா பகதாதுல போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஹவுசுல் ஆத்ரி பேரப்புள்ள பாஷா நாயகம் பகதாதுக்கு போகல, கவாலிக்கு போனாங்க. ஹசரத் சையதுனா முகமது கௌஸ் குவாலிட்டு போய் 14 வருஷம் அங்க உட்கார்ந்தாங்க பாஷா நாயகம், பகதாதுல போய் உட்காரல. புரிஞ்சா? இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு நம்ம மீலாது யாருக்கு செய்யறோமோ, இன்னைக்கு பைதாயிஷ் முபாரக் மௌலிதுல் கரீமான இன்னைக்கு மீலாதுடைய நாயகரான இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள, நேரடி பேரப்புள்ள சையதுனா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம். இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பார் ஷரீஃப் என்ன ஈரான்ல மஷ்ஹத்ல தான் இருக்குது. ஹாஜா சர்க்கார் பிறந்தது ஈரான்ல மஷ்ஹதுக்கு பக்கத்துல உள்ள சஞ்சர்ல தான். அப்ப என்ன செய்வாங்க? நேரா போய் மஷ்ஹதுல உட்கார்ந்து இருப்பாங்க. ஹர்வம் வந்திருக்க மாட்டாங்க. உஸ்மான் ஹர்வம் சர்க்கார் மாஷா அல்லாஹ். புரியுதா? விளங்குதா? தீனுடைய கான்செப்ட் என்ன? சுன்னத் ஜமாத் சும்மா நம்ம என்ன வாழ் கத்துனா சுன்னத் ஜமாத் ஆயிடாது. ஒரு பக்கத்துல ஷரியத்தை சொல்ற, ஒரு பக்கத்துல தரீகா சொல்ற, ஒரு பக்கம் பீர் சாப். புரிஞ்சா? அதல்லப்பா. என்ன உனக்கு புரிஞ்ச, என்ன விளங்குன? உனக்கு முஸ்தபியத்தான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியாக உனக்கு இடையில உள்ள தாலுகாத் என்ற நிஸ்பத் ஷரீஃப் என்ன? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்ங்கிறது இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தர்பார் ஆலியாவை தவாப் செஞ்சுட்டு இருக்குது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? மாலிக் இமாம், ஹனஃபி இமாம், இமாம் மாலிக் முவத்தா மாலிக்ல, இமாம் மாலிக் இமாமுடைய முவத்தா மாலிக்ல இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்தும் அவங்களோட வாப்பா நாயகம் இமாமுல் ஹுமாம் சையதுனா முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஏறத்தாழ 14 ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. மாலிக் முவத்தால இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. வருஷ கணக்கில் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய அரவணைப்புல அவங்களோட தர்பார் ஷரீஃப்ல இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய இருந்தாங்க மாலிக் இமாம். எந்த அளவுக்குன்னு சொன்னா மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல கூட வந்து தொழ மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது கோச்சர் ஜியாரத் ஷரீஃப் வருவாங்க, ஹதீஸ் கிளாஸ் நடத்த வருவாங்க, தொழ வர மாட்டாங்க. ஏன்னா உமையாக்களுடைய அப்பாயின்மெண்ட்ல இருக்கிற ஆளுக்க அந்த காலத்துல என்ன தாலுகாய் என்ன அவர் அப்பாசியாவுடைய தொடர்பு, உமையாக்களுடைய குழுக்கள் இருந்து அப்பாசியாக்களுடைய தொடர்பு, இப்படி அஹ்லு பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வெறுப்பு உள்ள ஆள்க ஹரம்ல இமாம்களா இருந்தது, தொழுவைக்கிற பேஷ்மாவா இருந்ததுனால இமாம் முகமது இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து தொழ மாட்டாங்க ஹரம்ல வந்து மாஷா. எங்க இருப்பாங்க? இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் தர்பார் ஆலியாலே இருப்பாங்க மாஷா. அப்ப அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்னு சொன்னாலே இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தான் அங்க தெரிவாங்கமா. ஆனால் இன்னைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்ங்கற பேர்ல அந்த லேபிள ஒட்டிக்கிட்டேன்னா அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்தோட இஅ்திகாதுக்கு மாற்றமான நாசிபியத்தும் ஹாரிஜியத்தும் உள்ள உலமாக்கள் மர்ஜி போயிட்டதுனால இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்தை
அவன் என்ன செய்யறது, ஹைலைட் பண்றதே இல்லை மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அது வேற போக்கல வேற நினைச்சா. தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் சொல்லுவாப்புல, ஈரோடு எங்க போகுதுன்னு சொல்லி ஒரு கேரளாக்காரன் போய் கேட்டாராம் சேலம் பக்கத்துல. ஏன்னா அது தமிழ்நாட்டால் நினைச்சுக்கிட்டாரு, ஓ ஈரோட்டுக்கு வழி கேட்கிறாப்புல, ஈரோடுக்கு இப்படி போறோம்ட்டாரு. அவர் ஈரோட்டை நினைச்சாரு, இவர் ஈரோடுன்னு நினைச்சார். அந்த கதையில என்ன, ஈரோட்டுக்கு போறதுக்கு பதிலா புரிஞ்சா, ஈரோடுக்கு போறதுக்கு பதிலா ஈரோட்டுக்கு போன கதையில இவர் என்ன செய்யறாரு, அஹ்லு சுன்னத் ஜமாத்னு சொல்லி அஹ்லு பைத் அத்தார பூரா என்ன விட்டு ஓங்க. அதை மிஞ்சினா எங்கேயோ ஒரு தங்கல் வந்துட்டா தங்கல் 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 தங்கல். ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, கியாமத்து நாள் வரையிலே உலகத்துல பிறக்கிற எல்லா சாதாத்துடைய அவுலாதுக்கும் ஷரஃப் உண்டு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஆனா நீ மூலத்தை மறந்துட்டேன்னா, ஜீவனை விட்டுட்டு நகத்தை போய் பிடிச்சா அதெல்லாம் எது ஒழுங்க முடியாமா? ஜீவனை விட்டுட்டேன்னா நேரத்தை போய் பிடிச்சா மொத்தத்துக்கு நடக்குதா பாத்துக்க. जीवन यार माशाअल्लाह बिलात मोहम्मद फातिमतुल बतूल अलैहिस्सलाम मुहम्मद अली अलैहिस्सलातु वस्सलाम हसन करीम अलैहिस्सलातु वस्सलाम है ज़वात खुदूसिया नबूस आलिया ज़ात मोहम्मदिया उடைய फर्द और फर्द माशाअल्लाह फुरूइयत. अब माशाअल्लाह इमाम जाफर सादिक अलैहिस्सलातु वस्सलाम அவங்களோட சிறப்பான புள்ள இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பிறகு தன்னுடைய கரெக்டாக அப்படி தாழ்த்தி இறக்கிருக்க மாதிரி பார்த்த கூட பாரு ஏற்றி பிடிக்கிட்ட இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கல்பு ஷரீஃபுல் அல்லாஹ் கொடுத்த எல்லா அந்த குர்ஆன் ஹதீஸுடைய தௌலத்தையும் தன்னுடைய வாரிசா தனக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளை, அவங்க நிறைய பிள்ளை இருக்குது, தன்னுடைய வாரிசா அல்லாஹ் எந்த பிள்ளைய விலாயத்தில் ஆக்குறானோ அந்த பிள்ளையில கல்புல அல்லாஹ் கொடுக்கணும். அப்படி ஒரு புள்ள தனக்கு வேணும்னு சொல்லி துவா செஞ்சுட்டு மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சிறப்பான அவங்க மனைவிக்கு ஹமலான உடனே அந்த புள்ளைய ஹமலான உடனே என்ன செஞ்சாங்கன்னா நேரா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் லிவிங் பிளேஸ் மதீனா முனவ்வரா, மதீனா முனவ்வரால பிறந்தவங்க, மதீனா முனவ்வராலே வாழ்ந்தவங்க, மதீனா முனவ்வரால ஷஹீதானவங்க. இப்போ மதீனா முனவ்வரா தான் ஜன்னத்துல் பக்கீல தான் மக்பரா முகத்தஸ் இருக்குது, கபர் ஷரீஃப் இருக்குது மாஷா அல்லாஹ். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி ஹாமிலான உடனே மனைவியை கூட்டிக்கிட்டு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உமர் ரசூலுல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஹதரத் ஷரீஃப் கபர் ஷரீஃப் இருக்கிற ரௌதாத்துல் கரீம் இருக்கிற அபவா ஷரீஃப்ல போய் ஸ்டே பண்ணாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை உம்மா நாச்சியாருடைய ஃபுயூல் ஹசனாத் ஃபைசான் பரக்கத்துல கண்மணி நாயகத்துடைய ஹிமாயத்து இனாயத்து காமிலாகி தனக்கு புள்ள பிறக்கணும்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அப்போ ஏன்னா புள்ள பிறக்கிற இடத்துல பரக்கத்து இருக்குதுல்ல, புள்ள பிறக்கிற இடத்துடைய பரக்கத்து இருக்குதுல்ல, நான்ற பரக்கத்து இருக்குதுல்ல, விளங்குச்சா? இப்போ மாஷா அல்லாஹ் ஃபானிஃபி ரசூல் குதுபுல் ஆலம் சிஎம் அலில்லா மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத் மீலாது மௌலூதுல் கரீமான இது சுரூர் ஈதுல் ஃபர்ஹான ரபீல் அவல் மாசம் போற 12 மாசம் சிஎம் பிறந்தது மாசம் சிஎம் உடைய பெரிய சிறப்பு இது மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திரு மனைவியை கூட்டிட்டு போய் அபவா ஷரீஃப்ல போய் ஸ்டே பண்ணி அபவா ஷரீஃப்ல சையதா ஆமினா நாயியுடைய முபாரக்கான ஹதரத் ஷரீஃப் இருக்கிற அந்த புனிதமான ஊர்ல தான் இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறக்கிறாங்க மாஷா அல்லாஹ். யாரு இன்னைக்கு நம்ம மீலாது ஷரீஃப் சேரியம் அலி மூசா ரிலா நாயத்துடைய வாப்பா கௌசுல் ஆலம் பகதாதுல போய் இன்னைக்கு கௌசுல் ஆலத்து ரவுலா ஷரீஃப் இருக்குது, பகதாது ஷரீஃப்ல கௌசுல் ஆலம் ரவுலா ஷரீஃப் இருக்குது. அந்த இடத்துல போய் கௌசுல் ஆலம் ஸ்டே பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா கௌசுல் ஆலம் ரவுலா ஷரீஃப் இருக்கிற அந்த மஹல்லாக்கு பேரு அதாவது காதிமியா. ஏன்னா இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ் ரவுலா ஷரீஃப் அங்கதான் இருக்குது மாஷா அல்லாஹ்.
நாம இன்னைக்கு மீலாது ஷரீஃப் செய்யற இமாம் அலி மூசா ரிலா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா நாயகம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள அபவா ஷரீஃப்ல பிறந்தவங்க இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ரவுலா ஷரீஃப் இருக்கிறது ஈராக்ல பக்தாதுல காதிமியாங்கிற இடத்துல. கௌசுல் ஆலம் தான் கியாம் செய்யறதுக்கு, தான் தங்குறதுக்கு, தான் இருக்கிறதுக்கு இடம் தேர்வு செய்யும் போது இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரவுலா ஷரீஃபுடைய நியர்பைல தங்கலூர் போய் தங்குறாங்க. மாஷா அல்லாஹ். அப்ப கௌசுல் ஆலத்துடைய ஆஷிக் மாஷா அல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக்கையும் இமாம் அலி மூசல் காதிமையும் எல்லாம் இமாம் அலி மூசல் ரிதாவையும் எந்த அளவுக்கு கொண்டாடணும், எந்த அளவுக்கு இக்ராம் செய்யணும், எவ்வளவு மஹப்பத் இருக்கணும், எவ்வளவு தாதீம் செய்யணும். யாகவுஸ் கத்துறவன் சொல்றது புரியுதா? கௌசுலாத்துடைய தர்பார் ஷரீஃப் பக்தாதுல இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன? காதிமி மஹல்லா, காதிமியா. ஏன் அப்படி பேர் வந்துச்சு? இன்னைக்கு இமாம் அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாம் ரவுலா ஷரீஃப் அங்க இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் கௌசுலாத்துடைய மரது ஹிமாயத் கொண்டு மாஷா அல்லாஹ் வாலிதீன் ஷரீஃபை ஜியாரத் கொண்டு போயிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். புரியுதா சார்? கௌசுலா அல்ஹம்துலில்லாஹ் என்ன தான் இருக்கிறதுக்கு இடம் எதை தேர்வு செய்யறாங்க? இமாம் அலி மூசல் காதிம். நம்மளுக்கு ஜெத்து கௌசுலாத்துடைய வாப்பா நாயம் ஹசனி சையீது, உம்மா மாஷா அல்லாஹ் ஹுசைனி சையீதா. அதனால தான் அப்பா என்ன அந்தல் ஹுசைனிய வல் ஹசனிய குன்த மஆ அபவ உம்மன் ஷரீஃபைனி கத் இஜ்தமஆ ஃபகுன்த ஷம்ஸன் வ பத்ரன் நூரன் இல்தமஆ அன்தல் அஹக்கு லிதுத்அ முஹய்யித்தீனி மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிம். அப்பா மாதிஹுர் ரசூல் ஸல்லல்லாஹு அப்பா நாயகம் சொல்லி தராங்க. அப்போ கௌசுல் ஆலத்துக்கு இமாம் அலி மூசல் காதிம் யாரு? உம்மா வழி பாட்டனார். மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள, அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள தான் கௌசுல் ஆலம். அலி மூசல் காதிமுக்கும் பேரப்புள்ள, அலி மூசல் காதிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள. நாம இன்னைக்கு மீலாது ஷரீஃப் செய்யற இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் பேரப்புள்ள. மாஷா கௌசுல் ஆலத்துக்கு உம்மா வழி பாட்டனார், காஜா நாயத்துக்கு வாப்பா வழி பாட்டனார். மாஷா ஒரு நாளைக்கு காலையில் நான் खाजा नायक नाम से रसब शरीफ ओदर में माशाअल्लाह खाजा मोइनुद्दीन इब्न खाजा गयासुद्दीन इब्न खाजा कमालुद्दीन इब्न खाजा अहमद हुसैन इब्न खाजा नजमुद्दीन दाहिर इब्न खाजा अब्दुल अजीज इब्न खाजा इब्राहिम इब्न खाजा इद्रीस इब्न खाजा इमाम अली मूसा रज़ा अलैहिस्सलाम. இமாம் அலி மூசா ரஸா அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இத்ரீஸ். அவங்க ரெண்டு பேர், இத்ரீஸ் அவங்க தான், இப்ராஹிம் அவங்க தான். புரிஞ்சா? சகீர் தம்பி என்ன இலியாஸ் முனீரா? இலியாஸ் முனீர் ரெண்டு பேர் ஒரு ஆள் கொண்டு இருக்கிற மாதிரி. மாஷா அல்லாஹ். இமாம் அலி மூசா ரஸா அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைக்கு பேர் என்ன? இத்ரீஸ். அவங்க பேர் தான் இப்ராஹிம். அவங்க பேர் தான். அவங்களோட வழியில தான், அவங்களோட வாரிசா தான் காதியோ காதிகான் ஃபக்ரே தோஜஹான் ஷஹன்ஷா விலாயத் ஹுசூர் காஜா கரீப் நவாஸ் மொய்னுதீன் திஷ்டி மஹராஜ் மாஷா அல்லாஹ் பரக்கத்துல்லாஹ். எழுதுதா? புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மிகப்பெரிய இமாமுடைய உருஸ் முபா மீலாது ஷரீஃப் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய இமாம் நபவி இமாம் ரஹிமஹுல்லாஹ். யாரு? இமாம் நபவி ஷாஃபி மذஹபுடைய தர்ஜீஹுடைய இமாமான நவவி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அஸ்ஹுல் இஸ்னாத பத்தி, ஹதீஸுடைய சனதுகள்ல சஹீஹான சனதுகளை பத்தி பயான் செய்யும்போது மாஷா அல்லாஹ் அஸ்ஹுல் இஸ்னாதுல அவ்வல் மர்தபா, ஆலா மர்தபா யாரு கொடுப்பாங்கன்னு சொன்னா இமாம் நவவி சையதுனா இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் அலி மகாம் சையதுனா சுல்தானுஷ் ஷுஹதா முஜ்தபல் கர்பலா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய அருமை திரு மகனாராகிய அருந்தவ செல்வமாகிய இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் முதலிடம் அஸ்ஹுல் இஸ்னாதுல உலமாக்களுக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அஸ்ஹுல் இஸ்னாதுல ஆலா தரஜா
இமாம் ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நவம இமாம் கொடுப்பாங்க மாஷா அல்லாஹ். புரியுது விளங்குதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்னு சொன்னாலே இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தர்பார் ஷரீஃபை என்ன இருந்து மாஷா அல்லாஹ் என்ன தவாஃப் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்களான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஸ்லிமீன்களான மூமின்களான முஸ்லிம் மூமின் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துல தான். புரிஞ்சா? முஸ்லிம் மூமின் யாரு? அஹ்லு சுன்னத் ஜமாஅத்துல தான். ஒரு சுன்னத் ஜமாஅத் என்னன்னு தெரிஞ்சா மூமினா இருப்பாரு. சுன்னத் ஜமாஅத் என்னன்னு தெரியாம அவர் என்ன தக்லீதர் இருந்தா முஸ்லிமா இருப்பார். முதல்ல சுன்னத் ஜமாஅத்தை எதிர்க்கிறவன், சுன்னத் ஜமாஅத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் அவனுக்கு இஸ்லாத்துக்கும் ஒரு தால்லுக்கும் கிடையாது மாஷா அல்லாஹ். ஒரு தால்லுக்கும் கிடையாது. அதுக்கு தான் இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த மீலாத் ஷரீஃப், மௌலித் ஷரீஃப், இந்த மனாகிப் ஷரீஃப், மஜ்லிஸ் முபாரக் ஹய்யுல் கய்யிமான் அல்லாஹ் ஜல்லால் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயகமா லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் செய்த இன்னி தாலிபு ஃபீக்கும் வஸக்கலின் ஹதீஸ் நபவியாவை நம்முடைய வாழ்க்கையில ஃபில் ஹாலையும் நம்முடைய வாழ்க்கையில என்ன லாஹிரும் பாத்தினும் நாயகத்துடைய ரிதாவோடு இந்த ஹதீஸை நம்முடைய வாழ்வியலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா இமாம் அலி மூஸா ரிதா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இனாயத்து ஹிமாயத்து கொண்டு அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஸ்புனல்லாஹு சய்யுதீன் அல்லாஹ் ஃபضلி வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் كما تحب وترضى بأن تصلي عليه.